ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டு. அங்கேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்ட்டா இந்த சைடு வந்து நிறைய விளையாட்டு சாமான் கடையாக இருந்ததுங்க. எங்கள் பாப்பாவை இதை கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போங்களே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்னதான் கொஞ்சம் அவள் பெரியவளாக ஆனாலும் அவளுக்கு இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்தா உடனே வாங்கிடணும். அதுலேயும் இந்த குட்டி குட்டி சாமான்களை பார்த்தா அவளால் வரவே முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போன இடம் தான் இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். இதில் வந்து நிறைய ரைட்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஜெயிண்ட் வீலை பார்க்க அந்த லைட்டிங்ஸோட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு இதில் எல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப பயம். அதனால நான் ஜஸ்ட்டு கீழே நின்று அதை பார்த்து ரசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இது இவ்வளோ அழகான லைட்டிங்ஸோட அதுவும் அந்த பாலத்திலேருந்து இந்த ஜெயிண்ட் வீல் சுற்றுறதை பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நான் உள்ளேயும் கீழே நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அதை கொஞ்ச நேரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு எங்கள் பாப்பா வந்து ரைடு போனாலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராகன் ரைட் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் தான் பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து போனாங்க. அவளுக்கு பாருங்கள் எவ்வளோ ஹாப்பின்னு. அவளுக்கு இந்த மாதிரி போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. பட் எனக்கு ரொம்ப பயம் இதிலெல்லாம் ஏற்றி விட. அதனால் அவங்க அப்பா கூட வந்து அவங்க போனாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும் பாப்பா. ஸோ நாங்கள் பாப்பாக்காக தான் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நான் மேக்ஸிமம் போவேன். அவள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அந்த ரைடில் போகும்போது. ஸோ அவங்க வந்து போயிட்டு வந்தாங்க அவங்க 2 பேரும். நான் கீழே நின்று மித்த இடங்களெல்லாம் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட்டான டெல்லி அப்பளம் கடையும் பஜ்ஜி கடையும் வந்துருச்சுங்க. நம்ம போன வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் காலிஃப்ளவரு அப்புறம் ஸ்ப்ரிங் ரோலு அப்பளம் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு.